ஆவடி ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் எஸ்கலேட்டர் பணி தாமதமாக நடைபெற்று வருவதால் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை பயணிகள் கடந்து செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை புறநகர் ரயில் நிலையங்களில் ஒன்றான ஆவடி ரயில் நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் ஆவடி ரயில் நிலையத்தில் இருபுறமும் எல்சி கேட் உள்ளது. இந்த ரயில்வே கேட் பல ஆண்டுகளாக மூடி வைக்கப்பட்டுள்ளதால் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு காரணங்களுக்காக கடந்து செல்கின்றனர். இதில் இருசக்கர வாகனங்களில் செல்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. இதனால் தொடர்ந்து ரயில் விபத்துகள் ஏற்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் தொடர் புகாரை அடுத்து இருபுறமும் மதில் சுவர் எழுப்ப ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்தது. அதன்படி ஆவடி பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள எல்சி 8 பாதையில் கடந்த ஆண்டு மதில் சுவர் எழுப்பப்பட்டது. இதன் வாயிலாக இருசக்கர வாகன ஓட்டிகள் தண்டவாளத்தை கடந்து செல்வது முற்றிலும் தடுக்கப்பட்டது. அதன் பிறகு தண்டவாளத்தை கடந்து செல்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ரயில்வே பாதுகாப்பு போலீசார் அபராதம் விதித்தும் பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது. சில நேரங்களில் நடுவழியில் நிறுத்தப்படும் சரக்கு ரயில்களுக்கு அடியில் புகுந்து ஆபத்தான வகையில் பயணிகள் கடந்து செல்வது தொடர்கதையாகி நடந்து வருகிறது. எனவே ரயில்வே நிர்வாகம் கருத்தில் கொண்டு கடந்த 2019ஆம் ஆண்டு மின்தூக்கி அமைக்கும் பணியை துவங்கியது. தற்போது இந்த பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. புது மேம்பாலம் திறந்தும் பெரும்பாலான மக்கள் அவற்றை பயன்படுத்தாமல் தொடர்ந்து தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட ரயில்வே நிர்வாகம் புது மேம்பாலம் அருகே உள்ள பாதையை முற்றிலுமாக அடைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.